சிஎஸ்சி, ஏஎன்டிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, VLSI டிசைன், அக்ரிகல்ச்சர் மற்றும் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் போன்ற கோர்ஸ்களில் சிறந்த வேலை வாய்ப்புடன் பட்டம் பெற JNN இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் சென்னை. கவுன்சிலிங் கோட் 1126. மக்களவைத் தேர்தல் தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளது. சிவகங்கை மக்களவை தொகுதியில் இந்தி கூட்டணி சார்பில் தேர்தல் பிரச்சாரத்திற்கான ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் சிவகங்கை காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் கலந்து கொண்டார். பின்னர் ஆலோசனை கூட்டத்தில் சிவகங்கை காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் பேசுகையில், பாஜக ஆட்சிக்கு வந்தால் கோவில்களை அவர்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவார்கள், நமது பழக்க வழக்கங்களுக்கு தடை போடுவார்கள், கோவிலுக்குள் வருவதற்கு சட்டம் போடுவார்கள், கோவிலில் கிடா வெட்டுவதற்கு, சேவலை நேர்த்தி கடனாக செலுத்துவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள், கோவிலில் சமஸ்கிருதம் மேல்தட்டு முறைகளின்படி வழிபாடு நடத்த வேண்டும் என்று கூறுவார்கள். மேலும் சென்ற 10 ஆண்டுகளில் வருமானம் கூடாமல் செலவு கூடிவிட்டது. இதுதான் பிரதமர் மோடி அரசின் அவல நிலை. இந்தியாவில் உள்ள 140 கோடி மக்களும் வரி கட்டுகின்றனர். இந்தியாவில் வரி கட்டாத ஆட்களே கிடையாது. ஆனால் தமிழக மக்கள் கட்டும் வரி பணம் வட மாநிலத்தில் செலவு செய்யப்படுகிறது. இந்த நிலை மாற வேண்டும். தமிழகத்திற்கு அதிக நிதி கிடைக்க வேண்டும் என்றால் மத்தியில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும். முதலமைச்சர்களை கைது செய்து பயமுறுத்துகின்ற அசாதாரண சூழல் இவர்களது ஆட்சியில் நிலவுகிறது. தமிழக அரசிற்கு பாதுகாப்பு வேண்டுமென்றால் அதனை சார்ந்துள்ள அரசு மத்தியில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சிவகங்கை MP கார்த்தி சிதம்பரம் கேட்டுக்கொண்டார்.